திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்துடைய ராசி பலனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறது. விச் இஸ் பிக்கஸ்ட் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கடக ராசியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்க போகிறார். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முதல் ஓவராலாக பார்க்கும் பொழுது கடக ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்காருன்னா பொதுவாகவே திருச்செந்தூர், திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏரியாக்கள் பொதுவாக பயங்கரமாக மழை, பூகம்பங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. திரிகோணத்தில் சூரியன், ராகு, புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது. சந்திரனும் 1ஆம் நாள், அதாவது டிசம்பர் 1 சேர்ந்துருக்கு. இந்த செவ்வாய் வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக பூமிக்கு அடியில் டெக்டோனிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திடீர்னு ஷிஃப்ட் ஆகிறக்கும், திடீர்னு ஒரு சின்ன அதிர்வுகள் கொடுக்கறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த நிலத்துக்கு அடியில் அல்லது கடலுக்கு அடியில் பூகம்பங்கள் மாறி வரக்கு சான்சஸ் இருக்குது. இது ஈவன் ஜப்பான் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த செவ்வாய் வக்கரம் அடையும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேலே 4 வாரம் வரைக்குமே மழை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதுதான் விஷயம். ஒன்று. ரெண்டாவது, இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. தொழில் அபிவிருத்தி நடக்குமானா தாராளமாக நடக்கும். காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்காருன்னா பொதுவாகவே தொழில் அபிவிருத்தி நடக்கும். ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ராசி, இந்த லக்னம் யார் யாருக்கு பணத்தை கொடுக்க போகிறது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க போகிறது, செம்ம துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னமாக இந்த வாரத்தை பொறுத்தவரையும் அபரிவிதமான பொருளாதாரத்திலையும் ஏற்றத்தையும் நல்ல வேலையில் எல்லாமே செழிப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மேஷம், நம்பர் 2 சிம்மம், நம்பர் 3 தனுசு. மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய திருப்தி, தொட்டால் தானாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தானாக நடக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது பொதுவாக லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல எப்போ சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் உட்கார போகிறாரோ, அதே மாதிரி குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய பார்வை சுக்கிரன் மேலே விழுகிறதோ, இது எல்லாமே நடக்கும். அது யாருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்? நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. நிறைய பேர் திடீர் பண வரவுகள் கொடுக்கும். அதாவது இன்ஃபேக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கடகம், விருச்சிகம், மீனம். அதுலேயும் மீனத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, கிஃப்டெல்லாம் வரும். ஸோ இந்த வாரத்தில் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக தானாக எல்லா விஷயங்கள் நடக்குங்கிற மாதிரி. இந்த வாரத்தில் யாருக்கு நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மனம் சார்ந்த பாதிப்புகள் வெளிவருவது, உடம்பு பாதிப்புகள் வெளிவருவது, அதே மாதிரி ஃபேமிலியில் பாண்டிங் அதிகரிக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரத்துலேருந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்குற பொண்ணு கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா பையன் ஓகேன்றுவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னமாக ரிஷபம், 2வது மகரம், 3வது கன்னி. இதில் கேத்து அந்த இடத்துல உட்காந்துருக்கனால பொதுவாகவே வேறு மொழி, வேறு ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உள்ளே வரும். அதை மட்டும் பார்த்து எப்படி பிளான் பண்ணுறீங்களோ நடந்துங்க. சரி, மிச்சம் இருக்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மிதுனம், துலாம்,
கும்பம். இவங்களுக்கு என்ன நடக்கும்? சுப விரயங்கள் நடக்கும். ஆன்மீக சுற்றுலா, வெளியே போகிறது, இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப டென்ஷனும் கிடையாது, ரொம்ப மோசமும் கிடையாது. ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது இந்த 3 ராசிகளுக்கு. சரி, இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் தனித்தனியாக இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டிசம்பர் 1வது வாரம் நம்ம பேசின்னு இருக்கோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் வர போகிறார். தொழில் இல்லை, நஷ்டம். தொழிலில் பணம் கொடுத்ததெல்லாம் போயிடுத்து, இனிமேல் வருமா தெரியாது. இருக்கிற தொழிலில் நம்மளை தூக்கி பெஞ்சில் போட்டிருக்காங்க, கன்ஃபர்மேஷன் ஆகுமான்னு தெரில. ப்ராஜெக்ட் வந்தால் நான் இருப்பேன், இல்லைன்னா நாபிகேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே தொழில் வேலை அபிவிருத்திகள் நடக்கும். லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு கெத்து தனியாக தெரியும் இந்த வாரம். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அதுலேயுமே பெண்களுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் பெண்கள் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க. அது இந்த வாரத்துலேருந்தே ஆரம்பிக்கப்படுது. ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, செவ்வாய் வக்கரம் அடைகிறது. அதனால் வீட்டில் பெரியவங்களில் மோர் தேன் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீடு, நிலப்பரன்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தால் தயவுசெய்து இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா ஆல்மோஸ்ட் 70% நல்லா இருக்குது. பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னோன்னா 85% ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒன்று தான், நீங்கள் மலையப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்டார்னால் நீங்கள் தான். இந்த வாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று காத்துட்டுருக்கு. வரவேண்டிய பெரிய ஒரு அனுகிரகம், ஒன்று அந்யோன்யம், சந்தோஷம், பிரயாணம், புது விஷயங்கள் வாங்குவது, மனம் ஃபஸ்ட்டு சரியாகிறது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு அந்யோன்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அழகு ஆடம்பரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிகளில் கன்னி, ரிஷபம், மகரம் 3மே அதிகம்தான். அதில் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. வக்ர குருவாக இருந்தாலும் பார்வை பலத்தினால் யோகம் பெறக்கூடிய ராசிகள் இந்த வாரத்தில் நீங்கள் தான். அதனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றம்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கும். கழுத்து பகுதிகளில் கவனமாக இருக்கணும். மெயினாக கைகளில் இந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அதே மாதிரி சுளுக்கு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். பட் அட் தி சேம் டைம் என்னென்னா, தொழிலுக்கான காரகன்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல அவரே உட்கார்ந்துருக்கனால தொழில் செழிப்பாக நடக்கும். உத்தியோக வியாபாரம் நல்லா நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு வாரத்தில், இந்த வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கடன் எதாக இருந்தால் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. ஏகப்பட்ட மனுஷால பார்ப்பீங்க. அதனால் தைரியமாக உங்கள் வேலையை எடுத்து பண்ணுங்க, நீங்கள் சூப்பராக ஜெயிப்பீங்க. அதுலேயுமே இந்த வாரத்தில் பெண்கள் உடல்நிலைகள் பாதிப்பு, மனக்கவலை, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதோ சம்மந்தமில்லாத விஷயத்த ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுதான் முக்கியம். பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் குழம்பி இருக்கக்கூடிய நிலைமைகள், இனிமேல் குழம்பாமல் தெளிவாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த வாரத்திலிருந்து ஏற்பட போகிறது. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டோன்னா, அதில் முதல் விஷயம், திரிகோணத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறனால வேலைகளுக்கு பிரச்சனை கிடையாது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வேலை, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது. வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது கண்டிப்பாக இருப்பது. அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வழிகாட்டுதல் படி இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறுகிறதுனால பேச்சில் கவனம் தேவை. சம்மந்தம் இல்லாமல் சம்டைம்ஸ் சொல்ல வேண்டிய விஷயத்தோட வேறு ஏதாவது சொல்லிடுறது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது பார்த்துக்கணும். 2வது என்னென்னா, விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும் சுக்கிரன் மேலே கரெக்டாக குரு பார்வை விழுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். அது 8ஆம் இடம். ஸோ தேவையில்லாத செலவு, தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும். சில பேர் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். அதேமாதிரி நிறைய பேருக்கு திடீர் வருமானங்கள், எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய
அற்புதமான ஒரு தருணத்தில் இந்த ஒரு வாரம் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, 6ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன் வக்ரம் பெற்றிருக்காரு. திரிகோணத்தில் ராகு உட்காந்துருக்காரு. அதோட திரிகோணத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. இன்ஃபேக்ட் உங்களை வந்து ஓப்பனாக சொல்லணும்னா வேலை வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுவீங்க. எல்லாருமே உங்களை வந்து உங்களை ஒரு விதமான பொறாமை, ஒரு ஸ்மால் வைத்தறிச்சல், இது ரெண்டுமே உங்கள் மேலே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அது இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் வந்து இப்படி இருந்தால் தான் ஒருத்தன் வளர்றான்னு அர்த்தம். அதனால் ரொம்ப திங்க் பண்ணாமல் நீங்கள் பாட்டி உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பெரிய பிளேஸ்மெண்ட்டில் வருவீங்க. என்ன தான் செல்ஃபிஷு என்ன தான் சொன்னாலும் இதெல்லாம் வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப, கூழ் சாரத்தை ஏற்ப இதெல்லாம் மாறிடும். அதனால் தாராளமாக வரதராஜ பெருமாளை மனசார வணங்கிட்டு போங்க. நினச்சது அப்படியே இந்த வாரம் பழிச்சு நடக்கும். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டைம்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் கரெக்டாக உட்காந்துருக்காரு சுக்கிரன். மாறப்போகிறார், சுக்கிரன் மாறப்போகிறார் அப்படி சொல்லலாம். திரிகோணத்தில் ராகு உட்காந்துருக்காரு. திரிகோணத்தில் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகத்தில் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி புதன் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கு. குழந்தைகளுடைய ஹெல்த்து, ஆரோக்கியம், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட்டு, மொபைலு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கலத்திர ஸ்தானத்தில் பொதுவாக சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கும் பொழுது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று, யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டே இல்லை சார்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்துடும். ஏன்னா கலத்திர ஸ்தானம்னா வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, ஒரு பார்ட்னரும் கலத்திர ஸ்தானம் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர்பாலனர் யாராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வந்து கலத்திர ஸ்தானம் தான். அதில் சுக்கிரனை போய் உட்காந்துருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக வியாபாரமும் செழிப்பாக இருக்கும். அது வந்து இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, கோல் நிலக்கரி வியாபாரம் பண்ணுறவங்க, எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் தொழில் வந்து அபிவிருத்தி அடையும். பெண்களால் அபிவிருத்தி அடையும். பெண்கள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுப்பீங்க. ஆண்களுக்கும் கொடுப்பீங்க, பெண்களுக்கும் கொடுப்பீங்க. எல்லாருக்கும் பேசிக்கலாம் நல்லாயிருக்கும். என்ன கவனமாக இருக்கணும், தலை சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், தேவையில்லாத போலீஸு கேஸு, வம்பு தும்பு வழக்கு யாரடி டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன், பயப்பட வேண்டியதில்லை. அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னா, சனி செவ்வாய் வக்கரம் பெறதுனால, சனினே வருது பாருங்கள், செவ்வாய் வக்கரம் பெறதுனால பழைய கேஸு, பழைய பிரச்சனை, பழைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு அதெல்லாம் இப்போ வேணும்னு தோண்டி எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கலாம். அதை மட்டும் பார்த்துங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் வரும். அடுத்த 1.5 மாதத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் தட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே கோல்டன் பீரியட் தான். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதுவும் நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சில பேர் முக்கியமான மாற்றங்கள்லாம் தொழிலில் பண்ணுவீங்க. முக்கியமான எப்படி சொல்லலாம், பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏரி காத்த ராமன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. எங்கே, நம்ம மதுராதங்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை வந்து சுவாமியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இந்நாள் வரைக்கும் உட்காந்து ஒரு விதமான கம்ஃபர்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். கோல்சாரத்தில் இப்படி இருக்கிறது. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கனால பொதுவாக குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், தேவையில்லாத வாக்குகள், ஒரு அதிருப்தி, இந்த மாதிரி நிலைமைகள் பொதுவாக மார்ச் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா லக்னத்துக்கு கேது வரார். ஸோ அப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு கால டைமில் மெயினாக வயஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கு அப்படின்னா அலைச்சல் அதிகரிக்கும், தூக்கம் வராது, ஒரே டென்ஷன், ஒரே கோபம், இப்படி தான் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அட் தி சேம் டைம் லாபஸ்தானத்தில் குரு வக்கரம் பெற்றிருக்காரு. ஸோ ஒரு பெரியவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு க்ளோஸாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக நடந்துகிட்ருக்கும். இதில் பெரிய ஒரு அனுகிரகம் என்னென்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால வேலைக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பணம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு 1.5 மாதத்தில் எந்த விதமான கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது தானாக வந்து உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும், நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண வைக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே அது தகுந்த மாதிரி உங்களை எடுத்துகிட்டு போகும்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2வது பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்துக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு. அதனால் என்ன நடக்க போகிறதுன்னா, சனியோட திரிகோணத்தில் யாரும் இல்லை. அதனால் என்னென்னா, வாழ்க்கை துணையோட பிரச்சனை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் யாருக்கும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு போகலாம்.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணம், பொருளாதாரம், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே ஓரளவுக்கு ஓயக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் இந்த ஒரு நிலைமைகள் இருக்கிறது. முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது 4ஆம் இடத்துல புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு. ஸோ சூரியனும் சேர்ந்துருக்காரு, அமாவாசை யோகத்தில் சந்திரனும் சேர்ந்துருக்காரு 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம். ஸோ மெயினாக மாத்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய ஹெல்த்து, சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சு கொஞ்சம் தாறுமாறாக இருக்கலாம், இல்லை மாறி வரலாம், இல்லை கம்யூனிகேஷனில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், இல்லை லெட்டர், டாக்குமெண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதிலெல்லாம் ஏதாவது சின்ன குளறுபடி நடந்து சரியாகலாம். அதனால் இதெல்லாம் பெருசாக ஒன்று எடுத்துக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலைகள் என்ன இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆயிடுவீங்க. சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். முதல் வார்த்தை அதுதான் சொல்லணும். ஆனால் கேத்து லக்னத்தில் இருக்கு. கேத்து நின்ற நட்சத்திரங்கிறது இந்த ஒரு வாரத்தில் உத்திரம், சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் உத்திரம். ஸோ அதனால் உத்திராடம். அதனால் என்னென்னா காதல் கைகூடும். வேறு மொழி, வேறு மதம், வேறு ஜாதி இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ராசிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாரம் நடக்கலாம். எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மகரம், அதே மாதிரி கன்னி. ஸோ அதில் கன்னி ஸ்பெசிஃபிக் ஹைலைட்டில் இருக்கிறது. ஸோ இந்த வாரத்தில் மெயினாக அன்பு தொல்லைகள், லவ் தொல்லைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி தயவுசெய்து ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் கேத்து, கேத்து நின்ற நட்சத்திரம் சூரியன். அதே மாதிரி சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஹெட்டேக் வரும். பயங்கரமாக மைக்ரைன் ஹெட்டேக்கு, இல்லைன்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லைன்னா கோல்டுனால ஒரே இன்ஃபெக்ஷன் மாதிரி வர்றது, இது எல்லாம் நடக்கும். இன்னொன்று பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா அது குரு பார்வை இருக்கிறது. அது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம், ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் இல்லாத தன்மை. மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த டைம் பீரியடில் சுக்கிரனால் சந்தோஷம், ஃபேமிலி பாண்டிங், கல்யாணம், குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கும். என்ன ஜாலியாக ஒரு கோவிலுக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். 1. 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்காரு, சந்திரனும் சேர்ந்திருக்கார். ஸோ எழுத்து, உத்தியோகம், பேச்சு, கம்யூனிகேஷன், பக்கத்து வீட்டுக்காரங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே சரியாகும். மனசில் ஒரு நல்ல எண்ணங்கள் பொதுவாக உருவாகும். அதுவும் ரொம்ப முக்கியமாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் அடைகிறது. இங்கே தான் மேட்ரு. இந்த 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் வக்ரம் அடையும் பொழுது நண்பர்கள் மூலியமாக தொல்லைகள், அன்பு தொல்லைகள், தேவையில்லாத தொல்லைகள், வயிற்றெரிச்சல் மூலியமாக தொல்லைகள் இதெல்லாம் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்லணும்னு எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் நண்பர்களிடம் கவனமாக, பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏதோ பெரிய ஒரு பிளானோட அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால் ஏதோ நம்பி பணம் கொடுத்துறது, ஏதோ நம்பி பாவம் ஹெல்ப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் முதுகில் குத்தும்போது அம்மா பயங்கரமாக வலிக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக தாராளமாக நடக்கும். என்னென்னா இதில் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்கும். யாருக்கு பிரச்சனைங்கிற பார்த்தோம்னா அது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் இஷ்யூ. அவங்களுக்கு மார்ச் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், பார்த்துங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 75% நல்லாவே இருக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமைனா அருமை, அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய வாரம். ஏன்னா 4ஆம் இடம்னா ரொம்ப முக்கியமான கேந்திரங்களில் 4ஆம் இடம்ங்கிறது ஸ்வக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இருக்கக்கூடிய ஊர், லேண்டு, வீடு, அந்த ஆடம்பரமான பங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும்னா கண்டிப்பாக நடக்கும். சொந்த பந்தங்களில் திருமணங்கள் எதாவது நடக்கும், அதுக்கு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பங்கு வர்த்தகம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கீங்களோ, அவளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக குழந்தைகிட்ட தயவுசெய்து கோபமாக நடந்துக்க வேண்டாம், கொஞ்சம் தட்டி கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங்ஸ். 2ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், அதே மாதிரி புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது 1, 2, 3 1, 2 ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். தர்மத்துக்கு மீறி தாறு மாறா அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். 1. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசெட் என்னென்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கு. அது வேலை, உத்தியோகம், வியாபாரம் பெண்ட கழட்டம். ஆனால் அது ரிசல்ட் கொடுத்துரும், பயப்பட வேண்டியதில்லை.
இதில் என்ன நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் அடைகிறார். சந்திரன் வீட்டில் செவ்வாய் வர வக்ரம். அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது வெளியே அனுப்புவாங்க, இல்லைன்னா ஒரு அரசியல், ஒரு சூழ்ச்சி, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோக வியாபாரத்தில் யார் என்ன பண்ணாலும் சரி, ஒரே விஷயந்தான், அதுக்கு அக்ரெசிவாக இருக்காமல் மூலமாக உங்கள் வேலையில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீர் கோத்துக்கிறது, வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. சில பேர் வண்டி வாகனங்கள் மாற்றுவீங்க, இல்லை வண்டி வாகனங்களை தூக்கி போட்டு புதுசு வாங்குவீங்க. 20 வருஷமாக ஒரே வண்டி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் சுவாமிநாத பெருமான வழிபாடு பண்ணணும். சந்தோஷமும் சரி, பொருளாதாரமும் சரி, கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கறது 80% நல்லா இருக்குது. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? புகழ், கௌரவம், அந்தஸ்து, காதல் எல்லாமே செட் ஆகும். பாசமாகவே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இனிமேல் மாறும். சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சூரியன். அதனால் கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றம், மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம், ஆன்லைன் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம், யாரெல்லாம் ஆன்லைனில் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவளுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்களில் ஏற்றம். நுணுக்கமாக பார்த்து பல விஷயங்களாக கரெக்டாக பணி முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்னும் ரெண்டுமே சுபகிரகங்கள். குருங்கிறது 100% சுபகிரகம், சுக்கிரன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 90% சுபகிரகம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கு. அர்த்தாஷ்டம சனி, அதனால் உடம்பு ஹெல்த் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் மதருடைய இன்டர்வென்ஷன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, சொந்த பந்தங்களுடைய இன்டர்வென்ஷன் ஃபேமிலிக்குள்ளே கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. லக்னம் அல்லது ராசியிலேயே சூரியன் உட்காந்துருக்காரு, ப்ளஸ் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது. தலைமுடி, ஸ்கின்னு, அதே மாதிரி பற்கள், இதில் இந்த மாதிரி விஷயம், நரம்புகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. தேவையான விஷயங்கள் எல்லாமே தாராளமாக நடக்கும். ஸோ சூப்பராக இருப்பீங்க, பட்டை கலப்புங்க. 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. பயணங்களில் தூரமான பிரயாணங்கள், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் சொல்லிக்காதீங்க. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நல்லாவே நடக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 70% நல்லாயிருக்கு. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 90% நல்லா இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். Here comes the தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு. இந்நாள் வரை லக்னம் அல்லது ராசியிலேயே சுக்கிரன் உட்காந்துருந்தார். என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக சூப்பராக வண்டி ஓடிட்டு இருந்தது. 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போயிட்டார். லக்னத்துடைய திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லைங்கிறது ஒரு நல்லது. ஆனால் என்னென்னா, இந்த சூரியன் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, ப்ளஸ் புதன் சேர்ந்துருக்கிறது, ப்ளஸ் சந்திரன் சேர்ந்துருக்கிறது, திரிகோணத்தில் ராகு உட்காந்துருக்கிறது, ப்ளஸ் செவ்வாய் உட்காந்துருக்கிறது, கிட்டத்தட்ட 5 கிரகம் முதல் 2 நாளில் உங்களுக்கு விரயத்தில் உட்காந்துருக்கும். விரயம்னா மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும். அலைச்சல் இல்லாமல் ஒரு வேலை நடக்கவே நடக்காது. ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். இல்லைன்னா பாஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெண்டை கழட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி உருவாகும். பட் இந்த ரியாலிட்டி, பணப்பற்றாக்குறைகள் எவ்வளோ இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கக்கூடிய சில்வர் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல பணத்தை கொடுப்பார், துட்டை கொடுப்பார். ஏன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டால், குரு வக்கரம் பெற்றிருக்கிறது அந்த பார்வை சுக்கிரன் மேலே விழுகிறதுனால 100% பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே கிடையாது. கடன்னு பணம் வரும். பெரிய நம்பிக்கை, நினச்சது சக்ஸஸ் ஆகும். வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு வரும், மற்றபடி எந்த இஷ்யூ கிடையாது. நிறைய 2-3 வேலையெல்லாம் சேர்த்து பண்ணுங்க. கேத்து கிளம்பிட்டாருன்னு சரிங்க, மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் நான் சொன்ன வார்த்தைக்கு பலனே கிடையாது சார், நான் சொன்னேன்னா அதை எடுத்துக்கவே மாட்டாங்க, நான் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் அழுதுட்டு இருக்கீங்க. அந்த மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ எல்லாருமே மதிப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்.
அதே மாதிரி சனிக்கு திரிகோணத்தில் எந்த கிரகமே கிடையாது, அதனால் மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராது. அதே மாதிரி மனசு ஒரு பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ பேசிக்கலி தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரே விஷயந்தான் நான் சொல்வேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தாராளமாக இருக்கும். என்ன உத்தியோக வியாபாரம் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சந்தோஷம்னு பார்த்தோன்னா 70, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாத பெருமாள். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? வேற என்ன வேணும்? லக்னம் அல்லது ராசியிலே சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரன் சனி வீட்டில் உட்காந்துருக்கும் போது பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. கட. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், பணம் மட்டும் சுக்கிரன் கொடுக்காது, ஹெல்த்து நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் குணமாக வேண்டும், இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகணும், மனசு தெளிவடை வேண்டும், குஷியாக ஹாப்பியாக புகழாக இருக்கணும்னா பேசிக்கலி சுக்கிரன் லக்னம் அல்லது ராசிலேயே இருக்கணும். அது இருந்துன்னா என்னென்னா பொதுவாக அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ஜன ஆக்கர்ஷண சக்தி அதிகரிக்கும். எந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆக்கர்ஷணத்தை அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட் மாதிரி இருக்கும். யாருக்குன்னா மகரத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா திரிகோணத்தில் கேத்து உட்காந்துருந்தாலும் குரு பார்வையுடன் கேத்துக்கும் சுக்கிரனுக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வக்ர குருவுடைய பார்வைன்னா விட்டு போனால் பல விஷயங்கள் நடக்கும், வராது அப்படி ட்ரை பண்ணி விட்டுருப்பீங்கள்ல, அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடம் தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கு. அதனால் பேச்சை மட்டும் கொஞ்சம் இன்னும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டிடுது. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு, சந்திரன் உட்காந்துருக்காரு. முழுக்க ஒளி கிரகம். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 15 நாளைக்கு உங்களை பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, எல்லாமே லாபமாகவே அமையும். வாரா கடன் இல்லை கொடுக்க வேண்டிய கடன் இதெல்லாம் பைசலாகும். ஸோ பேசிக்கலி இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். சுபகிரகம் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு, அதோட பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் கேத்து உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது, ஆன்மீக பயணங்களை கொடுக்கறது, நிறைய தைரியத்தை கொடுக்கறது. சுவாமிஜி பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம் பெற்று ரொம்பவுமே அற்புதமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மகரத்துக்கு சந்தோஷம் 90, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்பராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்துடுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்ததுன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அந்த சுக்கிரனுங்கிறது ஒரு சுபக்கிரகம் அல்லவா, அதனால் கண்டிப்பாக ஆடம்பரமான பிரயாணம், சந்தோஷத்துக்காக பிரயாணம், குஷியான பிரயாணம், ஏதோ ஐயோ போதேன்னு போகாமல் நல்ல விஷயத்துக்கு செலவாது, நல்ல விஷயத்துக்காக சுபகாரியங்களுக்காக செலவாது. வீட்டில் ஒரு கல்யாணம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். வீட்டில் ஒரு முக்கியமான வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருட்கள், இல்லைன்னா வேலைக்கு தேவையான முதலீடுகள், இதெல்லாம் தான் உங்களுக்கு செலவாக வருமே தவிர நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ தைரியமாக நீங்கள் இருக்கலாம். இன்னொன்று 2லேருந்து 3 வேலை கிடைக்கும் இந்த வாரத்துலேருந்து கரெக்டாக 15 நாளில். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறோம். சுக்கிரன்னா அயல் நாட்டுக்கான கிரகம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போகிறக்கு, வெளியூர் போகிறக்கு, வெளிநாடுகள் போகிறக்கு, சனிங்கிறது சௌராஷ்டிர தேசம், ஸோ மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுலேயுமே சூரியன் சந்திரன்லாம் இப்போ ஒளி கிரகங்கள் சேர்ந்துருக்கு, ப்ளஸ் புதனும் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால ஆல்ரெடி பழைய ஆஃபர் வர வேண்டி இருந்தது, பழைய இன்டர்வியூ முடிஞ்சது, அதை பற்றி ஒன்றும் பேசலை. we will get back to you later அப்படின்னு சொன்னக்கூடிய எந்த கம்பெனிஸாக இருந்தாலும் அவங்களுடைய ஆஃபர் லெட்டர், அவங்களுடைய ப்ரமோஷன் லெட்டர், அவங்களுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு இதெல்லாம் இந்த வாரத்துலேருந்து ஒரு 15 டேஸில் வரலாம். ஆனால் இந்த வாரத்திலே அதோடைய அறிகுறிகள்லாம் ஆரம்பிச்சிடும், வேலையை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பெரிய விஷயம் என்னென்னா குரு வக்ரம் பெற்று பார்வை விரயஸ்தானத்தின் மேலே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் படுத்த படுக்கையாக ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்தீங்கன்னா குணமாய் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா சுக்கிரன் 2 நட்சத்திரம் சூரியன்னா ஆத்மகாரகன், ஆத்மாவிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுவார். வெளிநாடு வாழ் நபர்களுக்கு மிகவும் யோகமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பல பேருக்கு பணப்பற்றாக்குறைக்கு ஒரு அளவுக்கு தீரும். ஸோ பேசிக்கலி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. என்ன நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா சாப்பாடு, உணவில் கவனம் தேவை. நல்ல அருமையாக போட்டு இந்த என்ன சொல்கிறது, நல்ல ஊறுகாயெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் காரத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நிறைய வயிறு பிரச்சனை வந்துடும், பவுல்ஸ் ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி
எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷம்னு பார்த்தோம்னா 80, பொழாதிரேற்றம் 90, ஆஞ்சநேயரை மனசார வணங்க, நல்ல விஷயங்கள் நிறைய. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துடைய சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கு. முழுக்க முழுக்க லக்கு, முழுக்க முழுக்க நினைச்சது சக்ஸஸ் கொடுக்கறது, பெண்களால் லாபம், பெண்களுக்கு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி 2 விஷயத்துலையும் சொல்லலாம். யாரெல்லாம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கீங்களோ, பெரிய பெரிய ப்ரொஃபஸராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த பெரிய பெரிய மினிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் சேர்மன், நீங்கள் தான் ட்ரெஷரர் அப்படிலாம் போஸ்டிங்கில் இருக்கீங்களோ, அல்லது ஒரு கம்பெனியில் ஒரு நார்மல் போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, அத்துணை பேருக்கும் ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, பணம் வர்றது. அடுத்த 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு கிஃப்ட்டு தான், செம பணம் வரும். அதனால் மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரத்திலிருந்து செம்ம டைம். ஏன்னா குரு வக்ரம் பெற்றிருக்கிறது, அதோட பார்வை விடுகிறது. ஸோ இது எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் வேணால் நடக்கலாம். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது, எந்த விஷயம் வேணாலும் நடக்கலாம். ஸோ சனி வீட்டில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறது நல்லது, ஆனால் சுக்கிரன் வீட்டில் சனி உட்கார்றது நல்லது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், பெரிய ஒரு சக்ஸஸ், நண்பர்கள் மூலியமாக பெரிய சந்தோஷம், ஜாலியாக எங்கேயாவது கடவுளுடைய கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது தாராளமாக நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் அடைகிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனம் தேவை. குழந்தைகிட்ட தேவையில்லாத பகையை பாராட்டக்கூடாது. ஏன்னா வக்கரம் பெற்றக்கூடிய செவ்வாய் ராகுவை டச் பண்ணுது, ப்ளஸ் சூரியன் சந்திரனை டச் பண்ணுது, கம்ப்ளீட்டாக புதனோட வக்கரஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. கம்யூனிகேஷனில் தேவையில்லாத குளறுபடிகள், சொன்ன விஷயத்த சொல்லாத மாதிரியும் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் இப்படிலாம் திருப்பி விடுறக்க ஆல்ரெடியாக இருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பிபி ஸ்ட்ரோக் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்களுக்கு கரெக்டாக மெடிசன்லாம் எடுத்துங்க, அவ்வளோதான். ஏன்னா செவ்வாய் வக்கரம் பெறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ராசி லக்னத்தில் வேற ராகு உட்காந்துருக்காரு. ஸோ பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு நடக்காது. அஹோபில நரசிம்மரை மனசார வணங்குங்க. நரசிம்மர் காயத்ரி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா போட்டு கேளுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் 85, பொழாதிரேற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஹோபில நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதமான அதிர்ஷ்டங்கள் வர வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.